ஹலோ மக்களே 574வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்னு பார்த்தா லூஃபி ஹார்டி எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு ஃபிஷ்மேன் ஐலண்டையே காப்பாத்திட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு செட் சேல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஷிரகோஷிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறான். ஒரு நாள் உன்னை நிலத்துக்கு நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி கடலுக்குள்ள இறங்குறானுங்க. வண்டியை எடுக்கடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கான் லூஃபி. புது உலகத்துக்கு நான் தயாராயிட்டேன்டான்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல கிளம்புறாங்க. ஆனா உசுப்பு எல்லாரும் பேசுறாங்க, நம்ம இங்க பார்த்துதான்டா இருக்கணும், இந்த கடலுக்கீழே என்னன்னாலும் நடக்கலான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஃபிஷ்மேன் ஐலண்ட்ல இருந்து கிளம்புறாங்க. கிராண்ட் லைனோட 2வது பகுதிக்கு போறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நியூ வேர்ல்டு, புது உலகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிராங்கி என்னன்னு பார்த்தா ஒரு கட்ட மாதிரி ஒன்னத்துக்கு போட்டு மேல ஏறி போய்கிட்டு இருக்கானுங்க. டே எனக்கு வரவா இருபசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையாடான்னு சொல்றான். அதுக்கப்புறம் நாமியே தான் காட்டுறாங்க. இந்த ஷவர் டெம்போ உண்மையிலே சூப்பரா இருக்கு சொல்லிட்டு அவன் நின்னுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சோப்பரும் அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சோப்பர் நாமியும் பேசிக்கிட்டு நேரத்துல அங்கதான் ப்ரூக்கும் சாஞ்சியும் வரானுங்க. டாப்பர் கொஞ்சம் தள்ளிப்போ, ஒரு கிளவுட் வானை நோக்கி வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா வெளியே தூக்கி ஒரு போடு போடுறா. பார்த்தா சாஞ்சி மேலேயும் ப்ரூக் மேலே அடி உழுது செதறுதானுங்க அவனுங்க. 2 வருஷம் கழிச்சு நான் சன்னி கப்பல திரும்பியும் குளிக்கிறேன்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் வீட்டுக்கே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் அந்த உலகத்தை நான் திரும்பியும் பார்க்க போறேன், சீ மான்ஸ்டர் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. டே உசப் சீக்கிரம் வேலையை பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே கொஞ்சம் பொறுமையடா, நம்ம பெரிய மீனை பிடிக்க போறோம், நம்ம யாருன்னு காட்ட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பெரிய ஹூக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை வச்சு ஒரு ஜெயிண்ட் ஃபிஷ்ஷே பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு லூஃபியும் உசப்பான ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. பெரிய மீனை பிடிப்பேன், அதை சாஞ்சிட்ட கொடுப்பேன், அவன் எனக்கு சமைச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கடல் சாப்பாடாடா இதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். புது உலகத்துக்கு போவேல என்ஜாய் பண்ணிட்டு ஜூஸ் அடிச்சுட்டு மாசா போலான்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே இதுல உப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீன்களை பாக்குறானுங்க. டே இது ஈல்டா, இது பாக்கே சூப்பரா இருக்கும், இது மேல மைனசத்திக்கு போடலான்னு சொல்றானுங்க. பார்த்தா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி மாடல்ல இருக்கு. டே இதை நான் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு லூஃபி கம்மு கம்மு செகண்ட் கியரு சாஞ்சி எனக்கு இந்த மீனை சமைச்சு கொடுடான்னு சொல்லிட்டு கம்மு கம்மு ஜெட் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அந்த மீனை அடிச்சடியில அந்த மீன் ஏர்ல பறந்து போகுது. ஸ்பெஷல் அட்டாக் கேப்சர் ஸ்டார்னு சொல்லிட்டு உசப் அதை லாக் பண்ணி இழுக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த மீன் இவனுக்கு கப்பலோட 2 மடங்கு பெருசா இருக்கு. ஆனா அதுக்குள்ள அதை இன்னொரு மீன் சாப்பிடுது, அது இன்னொரு மீன் சாப்பிடுது. என்னன்னு பார்த்தா மீன் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களால மூவ் பண்ணவே முடியல, இவனுக்கு கப்பல் மாட்டிக்கிருச்சு. இங்க ஒரு பக்கம் பேசிக்கிறதுல சோப்பரோ அந்த கிளவுடு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இது கேண்டி மாதிரி இருக்கு, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சோப்பர் குதிக்கிறான். நாமி பாக்குறா, இவனுங்களை நம்பி நான் சும்மா இருக்க கூடாது, நம்ம அந்த கப்பலே சாச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கான். 360 பவுண்டுன்னு சொல்லிட்டு ஜோரோ உள்ள இருந்துட்டு ஒரு போடு போடுறான். மீனை துண்டு துண்டு ஆக்கிட்டான். டேய் சாஞ்சி இதை பாடா, இந்த மீன் பாக்கே சூப்பரா இருக்கலன்னு சொல்லிட்டு லூஃபி திரும்பி பாக்குறான். ப்ரூக்கும் சாஞ்சி எரிஞ்சு வெளியே வரானுங்க. டேய் சமைச்சு தானடா தரணும், நான் தரேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீங்க என்னடா எரிஞ்சு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உசப்போ முழிக்கிறான். டேய் அந்த ஃபிஷ்ஷுக்குள்ள இன்னொரு ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷுக்குள்ள இன்னொரு ஃபிஷ்டா, மீனுக்குள்ள மீன் சூப்பரா இருக்கும்டா, நம்ம சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கரண்ட் அங்க அப்படி சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. டேய் சீ ஸ்னேக்னு நினைக்கண்டா, பாத்து இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இது கடல் மீன் ஒண்ணும் கிடையாடா, இது ஒயிட் ஸ்டாம்டா, இதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் நம்ம கப்பல் துண்டு துண்டா ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல பாக்குறானுங்க. பாக்கே பயங்கரமா இருக்கு. ஆனா நாமி அப்படி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. டேய் ஒயிட் ஸ்டாம் இங்க எங்கடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிட்டு வராவா. டேய் இதுக்குள்ள எவன் கப்பல் மாட்டுதோ அந்த கப்பல் துண்டு துண்டா போயிரும், ஒரு குரூ கூட மிச்சம் ஆகாதுடா, எல்லாரும் செத்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம கப்பல் துண்டு துண்டா போயிருமா அப்படியான்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அவனா சிரிச்சுக்கிற நேரத்துல நாமி ஓடி வரா. காய்ஸ் நம்ம இதுக்குள்ள மாட்டக்கூடாதுடா, நம்ம கப்பல் துண்டு துண்டா போயிருன்னு சொல்லிட்டு கத்துறாவா. டே நம்ம நேவிகேட்டர் வந்துட்டா, நம்ம இனிமேல் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா அந்த மீன் அப்படியே தரதரன்னு புடிச்சு உள்ள இழுக்குது. டே அந்த மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா நாமி கத்துறா. டே அந்த மீனும் தேவையில்ல ஒண்ணும் தேவையில்ல, நம்ம உயிர் போயிருன்னு சொல்றாவா. முடியாது, நம்மளோட டின்னர் என்ன ஆறதுக்குன்னு சொல்லிட்டு 4 பேரும் கத்துறானுங்க. டே உயிர் முக்கியமா டின்னர் முக்கியமான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. 10 நிமிஷம் தானடா அவங்கள விட்டுட்டு போனேன், ஏன்டா அப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டே பிராங்கி கூப்படா பஸ்ட ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். என்னன்னு பார்த்தா பெரிய சூறாவளிக்குள்ளே மாட்டிக்கிறான் அவளுக்கு. டே ஷிப்பை காப்பாத்தன்னு சொல்றாங்க. பார்த்தா ஷிப்பு உள்ள போயிடவே செஞ்சிருச்சு. அதுக்கு அவன் கப்பல் துண்டு துண்டா போயிரும் நினைக்கிறேன். ஆனா லூஃபியோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே இது நல்லா ஃபன்னியா இருக்குடா, என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்திக்கிட்டே போறானுங்க. கப்பல் துண்டு துண்டா போயிரும் நினைக்கிறேன். டே இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாதான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னோட ரெக்கார்டு படி இது வரைக்கும் இதுல இருந்து எவனு தப்பிச்ச மாதிரி நான் இதை பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்றா ரோபின். நியூ வேர்ல்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம செத்துறோம் போலுக்குன்னு சொல்லிட்டு உசப்போ கத்துறான். சூறாவளி சுத்திக்கிட்டு வருது. அதை அவங்கள அப்படியே ஒரு இடத்துல அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கு. பபிள்ஸ் வர உடஞ்சிரும் நினைக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணி அவங்கள அப்படியே புஷ் பண்ணி இன்னொரு இடத்துல தள்ளிருச்சு.
டேய் இது ஸ்டாப் ஆயிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். சன்னிக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் நம்ம கப்பலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணிருச்சு, அது மட்டும் தெரியுது. நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. என்னடா இது கருப்பு செவர் மாதிரி இருக்கு, ரெட் லைனா இருக்குமோன்னு சொல்லிட்டு மேல பாக்குறானுங்க. சடனா ஏதோ கண்ணை திறக்குது. டேய் ஏதோ கோஸ்ட்ல நம்ம சிக்கிட்டோம்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. டேய் இது பேய்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. அது அப்படி கண்ணை மூடிட்டு அங்க இருந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. என்னதுடா இது ஏதோ பாட்டு படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. அது அப்படி கத்திட்டு அங்க இருந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. டேய் இது திமிங்கலண்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. ஏகப்பட்டானதான் இருக்கு. டேய் இந்த ஸ்காரை பாருங்கடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா லபுன்குள்ளது. டேய் நான் வந்து திரும்பி சுத்தி கூட உங்க சண்டை போட வருவேன், அது வரை நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பான். டேய் லபுன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். ப்ரூக் அதை பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். டே லபுன் நீயாடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு. டே நம்ம கிராண்ட் லைனோட இன்னொரு பகுதியில இருக்கோம்டா, இது ஒன்னும் லபுனா இருக்காதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. லபுனுக்கு என்ன ஸ்கார் இருந்துச்சோ அதே மாதிரி இவளுக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஜோரோ. டேய் இது நம்ம லபுன் கிடையாதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. லபுன் நான் பேசுறத கேள்டான்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் ரப்பர் பைரட்ல உள்ளவனான்னு சொல்றான். டேய் இது வேற திமிங்கலண்டா, இது அது கிடையாதுன்னு சொல்றாங்க அவங்க. நம்ம பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளே வந்து சூறாவளியில மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதுல இருந்து முதல்ல தப்பிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. முதல்ல இதுல இருந்து நம்ம வெளியே போகணும்டா, நம்ம ஷிப் வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நாம இப்ப என்ன பிளான் சொல்லிட்டு சாஞ்சியை கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியா மட்டும் இருக்குன்னு சொல்றாவா. சரிடா திரும்பி திமிங்கலத்தை பார்க்க ஆரம்பிக்கடான்னு சொல்றான் சாஞ்சி. இதுதான்டா இவ்வளவு பெரிய கரண்டே உருவாக்குது, அதில் நம்ம பார்த்துதான் இருக்கணும், எல்லாரும் ஷிப்பை டைட்டா பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்ப லபுன் இருந்து இங்க இருந்தா வந்திருக்குமா நம்ம லபுனு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பக்கத்துல போறான். எங்க லபுன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீன் இருந்துச்சு, அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கட்டிக்கிட்டு இருக்கான். இது கண்டிப்பா லபுனோட ஃப்ரெண்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். திரும்பி அந்த இதுக்குள்ள மாட்டலான்னு போறானுங்க. ஆனா அப்படி மூவ் பண்ணி போறாங்க. அப்பாடா நம்ம அதுல தப்பிச்சாச்சுன்னு சொல்றானுங்க அவனுங்க. டேய் ப்ரூக்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம சடனா ப்ரூக்கு மேல ஏறிட்டு யோகோ பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். யோகோன்னு சொல்லிட்டு அவன் பழைய பாட்டை படிக்க ஆரம்பிச்சிட்டான். லபுனுக்கு அந்த பாட்டு தெரியும், நம்மளும் வேற லெவலா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பாட்டை கேட்டுன்னு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டை திரும்பி நான் கேட்கறேன்டான்னு சொல்லிட்டு மொத்த கப்பலுமே என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்க நீந்தி போற திமிங்கலங்களும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. டேய் எல்லாத்துக்குமே நம்மளோட பாட்டு பிடிச்சிருக்கு நினைக்கேன், அது நம்மள அப்படியே கூட்டு போய்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லபுன் மாதிரி ஏகப்பட்ட திமிங்கலத்துக்கு அடிபட்டு தான் செஞ்சிருக்கு, ஆனா இவனால என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. கிராண்ட் லைனுக்கு போறேன்டா, புது உலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. எனக்கு இது வெயிட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வேகத்துல போறான். மேல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம வரப்போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. அவனுக்கு முன்னாடி என்னெல்லாம் ட்ரைனிங் எடுத்துருப்பானுங்களோ எல்லாரும் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. 2 வருஷம் நம்ம ட்ரைனிங் எடுத்தது அது ஒரு வழியா பலனுக்கு வரப்போகுதான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு சாஞ்சி ஜோரோ எல்லாரும் அவன் கனவெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ரோபினோ டிராகன் கப்பல்ல இருந்திருப்பா, உசப்போ அந்த காட்டுக்குள்ள இருந்திருப்பான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கானுங்க. இப்போ ஒரு வழியா நம்ம குரூ கூட நம்ம திரும்பி சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு லூஃபிய சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். காய்ஸ் 10 9 8 7 6 5 4 3 2 1 சொல்லிட்டு பாஞ்சி வெளியே போறானுங்க. அதே நேரத்துல திமிங்களும் உடச்சிக்கிட்டு வெளியே வருது. புது உலகத்துக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு மாசா வரானுங்க அவனுங்க. டேய் இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் கிடையாடா, முதல்ல கப்பலை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்தோடனே இந்த பபிள்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. எல்லாம் லபனோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கையை காட்டுறான். அதுக்கப்புறம் இந்த திமிங்கெல்லாம் அங்கிருந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. டேய் புது உலகத்துல என்னடா வெதரே ரொம்ப மோசமா இருக்காடா, காத்துலாம் வேற லெவல் அடிக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா ஏகப்பட்ட ஷிப் முன்னாடி தான் நிக்குது. சரிடா ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்ட்டியோட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி தான் போறாங்க. அது பைரட் ஷிப்பும் இல்ல, அது நேவியோட ஷிப்பு. ஷாக் ஆகுறானுங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.